வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமையாகவே நாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் தான் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது வழமையாகவே இருக்கிறது. எனவே அதே போல தான் இன்றைக்கும் ஒரு அரசியல் பிரதிநிதி நிகழ்ச்சியை அலங்கரிக்க உள்ளார். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலேயே நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இலங்கை மக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அமோக ஆதரவை வழங்கியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதில் பல புதிய முகங்கள், பல என்று சொல்வதை விட அதிகளவான புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கிறார்கள். அதே போல புதியவர்களாக அமைச்சு பதவிகளையும் அமைச்சரவைகளையும் அலங்கரித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாராளுமன்றம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சபாநாயகரனுடைய பதவி விலகல் தொடர்பாக பல்வேறுபட்ட பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றவர் ஒரு பிரதியமைச்சர், அதுவும் புதிய ஒருவராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி, குறிப்பாக ரத்னபுரி மாவட்டத்திலே நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்டு இப்பொழுது பிரதியமைச்சராக இருக்கிறார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களால் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். மிகுந்த வேலைப்பளுக்கள் இப்பொழுதுதான் நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சு பதவி, பிரதியமைச்சு பதவியை இப்பொழுதுதான் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட வேலைத்தள பழுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய பக்கத்தில் இருந்தே நாங்கள் கேள்விகளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகி, அதுவும் ரத்னபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே முதலாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நீங்களாக இருக்கிறீர்கள். இளம் வயதிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பிரதியமைச்சர் பதவியும் உங்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த சுந்தரலிங்கம் பிரதீப்பினுடைய பயணம், அரசியல் நோக்கிய பயணம், இல்லை இந்த மக்களுக்கான பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது, எப்படி அது ஆரம்பித்தது? வணக்கம். உண்மையிலே இந்த ஆதவன் டிவி சமர்க்கல் நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறிக்கொள்வதோடு, தர்ஷிகன், என்னுடைய அரசியல் பிரவேசம் என்பது எனது தந்தை வழியினூடாகத்தான் நான் அரசியலை மேற்கொண்டிருக்கின்றேன். அதாவது எனது தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்ப கால ஒரு போராளியாக இருந்தார். அதன் பின்பு நான் அந்த பின்னணியிலே நான் உயர்தரம் கல்வி கற்கின்ற பொழுது மக்கள் விடுதலை முன்னணியின் மாணவர் அமைப்பில் இணைந்து கொண்டு செயல்பாடுகளில் ஈடுபட்டேன். அதன் பின்பு நான் 2007ஆம் ஆண்டு நான் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்பட்டு அதிலிருந்து நான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்திலும் அதே போல் முழுநேர அரசியலிலும் ஈடுபட்டு இன்று வரை நான் அரசியலிலே ஈடுபட்டுள்ளது. இதுதான் என் அரசியல் சுருக்கமான அரசியல் பின்னணி. பொதுவாக மலையக மக்களினுடைய அரசியல் பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கே இருக்கின்ற இரண்டு பெருங்கட்சிகள் அல்லது அந்த கட்சிகளுக்கு இடையில் தான் அவர்களுடைய வகைப்பாகம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் மக்கள் விடுதலை முன்னணியை தேர்வு செய்ததற்கான காரணம் அல்லது அதோடு தொடர்ச்சியாக பயணிப்பதற்கான காரணம் எதுவாக இருக்கிறது? இல்லை, உண்மையிலே இலங்கையிலே இன ரீதியான அல்லது பிரதேச ரீதியான ஏன் மத ரீதியான கூட சில கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரை நான் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவன். அந்த அடிப்படையிலே இலங்கையில் உண்மையான அடித்தட்டு மக்களுக்காக அல்லது பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடி கோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகவும் ஒரு சிறந்த ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மக்கள் விடுதலை முன்னணியை நான் பார்க்கின்றேன். எனவே சிறந்த கொள்கையோடும் செயல்படுகின்ற ஒரு கட்சியாக என்பதால் ஆரம்ப காலத்தில் அது நான் கூறியது போல என் தந்தையாருடைய அந்த செயல்பாட்டுக்கான ஏற்கப்பட்ட ஈர்ப்பின் காரணமாகவும் நான் இந்த மக்கள் விடுதலை முன்னணியை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. அதாவது பிறப்பிலிருந்து, அதாவது நான் வளரும் போதே அந்த ஒரு பாசறை கோலை வளர்ந்தது என்பதில் அதிலே நான் அந்த ஒரு அரசியலுக்குள்ளே நான் உள்வாங்கப்பட்டிருந்தேன். சரி, அதே நேரத்திலே ரத்னபுரி ஆரம்பத்திலே சொன்னது போலவே ரத்னபுரி மாவட்டத்திலே நீங்கள் தான் முதல் முறையாக ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகிறீர்கள். இந்த ஒரு விடயம் அந்த மக்களால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே நான் நினைக்கிறேன், வரலாற்றில் AMD ராஜன் என்பவர் அவர் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு உள்வாங்கப்பட்டிருந்தார். அதன் பின்பு மிக நீண்ட காலமாக தமிழ் சிறுபான்மை பிரதிநிதித்துவம் வெற்றிடமாக காணப்பட்டது. எனவே இந்த முறை அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால்
அதிகமான பெரும்பான்மையின மக்களும் வாக்களித்து என்னை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1,12,713 வாக்குகள், அதிகமான வாக்குகள் சிங்கள மக்கள் அளிக்கப்பட்டது. ஒரு தேசிய ஒற்றுமைக்கும் ஒரு நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக எனது வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். சரி, நிச்சயமாக அதுதான் மிக சிறந்த ஒரு விடயமாகவே இருக்கிறது. நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். பொதுவாக ரத்னபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கே சிங்கள மக்கள் சிறுபான்மையினருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், தமிழ் சகோதரர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏனைய பிரதேசங்களையும் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கு வாக்களித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இம்முறை தேர்தலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கருத்து கூட வேண்டும். என்னண்டா இப்போ இவ்வளவு காலம் ஒரு கருத்தாடல் இருந்தது. அதாவது தமிழ் மக்கள் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பாளர்கள், சிங்கள மக்கள் தமிழ் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க மாட்டார் என்று கருது. அது உண்மையும் கூட தான். ஏனென்றால் சில கட்சிகளில் போட்டியிடுகின்ற சிறுபான்மை வேட்பாளருக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் இம்முறை அது தலைகீழாக நடந்திருக்கிறது. அதாவது நான் போட்டியிட்ட ரத்தினபுரி மாவட்டத்திலே சகல மக்களும், தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்தது. ஒரு தேசிய ஒற்றுமைக்கு, அதாவது ஒரு எதிர்கால இலங்கைக்கு நாங்கள் எதிர்பார்த்த இந்த முறைமை மாற்றம், அந்த முறைமை மாற்றத்தின் ஒரு அங்கமாகத்தான் இந்த சம்பவத்தை நாங்கள் நோக்க வேண்டும். நிச்சயமாக இதுதான் நாடளாவிய ரீதியில் நாங்கள் பார்த்திருக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. இந்த இன ரீதியான அல்ல மத ரீதியான நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு குடைக்குள் வருவதற்கான ஒரு சமிக்கையாக நாங்கள் இந்த தேர்தலை பார்த்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் அது எவ்வளவு தூரத்தில் எங்களிடத்திலே வந்து சேரும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறதா? புதிய அரசியலமைப்பு சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது சார்ந்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியினுடைய வெற்றியும் கூட, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற ஜனாதிபதியின் வெற்றியும் கூட அந்த ஒரு செய்தியைத்தான் பறைசாற்றியிருக்கின்றது. பின்பு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், அனைத்து வடக்கு கிழக்கு மலையகம் சகல பிரதேசங்களும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அந்த செய்தியை கொடுத்திருக்கிறது. அதாவது அனைத்து இன மக்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்வதும், அது மட்டுமல்லாது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே விசேடமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அதை மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு ஒற்றுமையான மக்களை ஒற்றுமையான வழியிலே அதுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களை நிம்மதியாகவும் வாழ வைப்பு தான் உண்மைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய கடப்பாடாக இருக்கின்றது. சரி, நிச்சயமாக அதே நேரத்திலே நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஒரு அமைச்சு பதவி, பிரதி அமைச்சு பதவி உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். மிகப்பெரிய மக்கள் வாக்குகளோடு உறுப்பினராக இருந்தீர்கள். இப்பொழுது பிரதி அமைச்சு பதவி, அதே நேரம் உங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் அண்மையில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பொறுப்புகள் எல்லாம் வர வர உங்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கிறது? மக்களுக்கு எவ்வகையில் சேவைகளை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது? இல்லை, உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி அதே போல ஜனாதிபதி அவர்கள் எனக்கு செய்யக்கூடிய அந்த பணிக்கான பொறுப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக எனக்கும் ஒரு தைரியம் இருக்கிறது, ஒரு இயலுமையாக இருக்கிறது, கொடுத்த பொறுப்பினை சரியாக செய்ய முடியும். எனவே இந்த பிரதி அமைச்சினூடாக முழு நாட்டுக்கும் அதாவது பெருந்தோட்டம் என்பது முழு நாட்டிலே இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் கூடிய பனை போன்ற கஜு போன்ற பயிர்ச்செய்கை வடகிழக்கும் இருக்கின்றது. எனவே முழு நாட்டுக்கும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள சில பிரதேச செயலங்களுக்கு அபிவிருத்தி தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். இன்னும் இதனூடாக என்னால் முடியுமான வரை இரவு பகல் பாராது மக்களுக்காக சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நிச்சயம் என்னால் அது முடியும் என்று நான் நினைக்கின்றேன். சரி,
இந்த விடயங்களுக்கு அப்பால் தற்போது இருக்கின்ற பிரச்சனை, தற்போது நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகள் சில தொடர்பில் நாங்கள் பேசிவிட்டு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற வேளையில் முக்கியமான 2 பிரச்சனைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று அரிசி பிரச்சனை, இன்னொரு தேங்காய் பிரச்சனை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த எங்கேயுமே இல்லாத ஒரு விடயம் சொல்வார்கள், இந்த அரிசி மாஃபியா என்கின்ற ஒரு விடயத்தை அடிக்கடி நாங்கள் அந்த வார்த்தை பிரயோகம் அடிக்கடி பிரயோகப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இது தொடர்பில் என்ன நடக்கிறது, தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதா, மக்களுக்கு சீரான முறையில் இந்த தேங்காயினுடைய விலை என்பது சற்று அதிகமாகவே இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அரிசியினுடைய விலைகளும் உயருமா, அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசிக்கான வரிகள் அதிகமாக இருப்பதால் அதில் தாமதம் ஏற்படுவதாகவும் சில கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக என்ன விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உண்மையில் தர்ஷிகன் அவர்களே, இந்த அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடானது எமது அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. நாங்கள் தற்பொழுது ஆட்சிக்கு வந்து ஒரு மாதங்காலங்கள் பூர்த்தி அடைகின்றன. எனவே இந்த பருவகால, அதாவது அறுவடையிலே பருவங்கால ஏற்பட்ட மாற்றங்கள் தான், அதனுடைய விளைவுதான் இந்த அரிசி மற்றும் தேங்காய்க்கான தட்டுப்பாடு. உங்களுக்கு தெரியும், குரங்கு மற்றும் விலங்கினால் இன்று நிறைய பாதிப்புகள் ஏற்படுகின்றது. கடந்த நிச்சயமாக இதை சொல்ல வேண்டும், கடந்த கால ஆட்சியாளர்களிடம் ஒரு திட்டம் இருக்கவில்லை. அதாவது எமது நாட்டிலே தேங்காய்க்கான மக்கள் நுகர்வு எத்தனை வீதம் இருக்கிறது, நாங்கள் குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை தென்னை மரங்களை நாட்ட வேண்டும், அதற்கான எவ்வாறான விவசாயத்தில் நாங்கள் ஈடுபடும் என்ற எந்த விதமான ஒரு தூரநோக்குமற்று அதிகமான மரங்களை இவர்கள் தேவைகளுக்காக அளித்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதை எதிர்க்கட்சியினர் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியின் இயலாமை என்று கூறிக்கொண்டு எங்கள் மீது அதை திணிக்கின்றார்கள். எனவே நாட்டு மக்கள் அவர்கள் எதிர்க்கட்சியினர் எவ்வளவுதான் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த அரிசி தேங்காய் தட்டுப்பாடு வருவதற்கான காரணத்தை. அடுத்து நாங்கள் பார்ப்போம் அரிசியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், இதே போன்றுதான் இலங்கைக்கு, அதாவது விவசாயிகளுக்கு அவர்கள் விவசாயத்தை செய்யக்கூடிய மானியங்களை வசதிகளை கடந்த கால அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அடுத்து உங்களுக்கு தெரியும், இன்று அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை காரணமாக அதிகமான நிலங்கள் இன்று கைவிடப்பட நிலை இருக்கின்றது. எனவே அந்த விவசாயிகளுக்கு உரமானியம் மற்றும் அவர்களுக்கு சலுகைகளை வழங்கியிருந்தால் இன்று உண்மையிலே எங்கள் நாட்டினுடைய எங்கள் நாட்டுடைய நெல் உற்பத்தி எமது நாட்டுக்கு போதுமானதாக காணப்படுகின்றது. எனவே அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், அறுவடை காலங்கள் இன்று நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் பொதுவாகவே அறுவடை பிரச்சனை காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது வெள்ளப்பெருக்கு, மழை காரணமாக கடந்த காலத்தில் அமைந்திருக்கிறது. எனவே அது இன்னொரு புறம் எமது நாட்டில் இருக்கின்ற ஆலை மாஃபியாக்கள், அதாவது அரிசி ஆலையினுடைய தனியார் மயப்படுத்தப்பட்டு அவர்களுடைய கட்டுக்கோப்பில் தான் இந்த அரிசியுடைய ஆலைகள் காணப்படுகின்றது. இதுவும் காரணமாக இருந்தது. அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் அழைத்து ஒரு கட்டளையிட்டிருந்தார், 2 வாரத்துக்குள் இதுக்கான தீர்வுகளை நீங்கள் கட்டுப்பாட்டு விலைக்குள் அரிசியை விற்காவிட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று. நீங்கள் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள், பல்வேறுபட்ட அரிசி ஆலைகளுக்கு சென்று அதிகாரிகள் அரிசிகளை கைப்பற்றுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே நேற்றைய முன்தினம் நாங்கள் இந்தியாவிலிருந்து ஒரு தொகை அரிசியினை நாங்கள் இறக்குமதி செய்திருக்கிறோம். இது தற்பொழுது அது விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு இந்த ஓரிரு நாட்களிலே அரிசி தட்டுப்பாடு ஓரளவு தீர்க்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சரி, இதுதான் அதிகமாக விமர்சனமாக வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதே நேரம் கடந்த காலத்தில் இருந்த அரிசிகளை கண்டுபிடிப்பதில் தவறிழைக்கின்றார்கள் அல்லது கண்டுபிடிக்க முடியாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயம். ஆனால் அதுக்காக நாங்கள் அந்த பதில்களை நாங்கள் பார்த்திருந்தோம். பல இடங்களில் பல அரிசி ஆலைகள் முற்றுகையிடப்பட்டிருந்தது, எல்லாம் சோதனையிடப்பட்டிருந்தது, எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே தற்போது இருக்கின்ற பேசப்படுகின்ற விடயங்கள் இந்த புதிய அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகின்ற சில விமர்சனங்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது பார்க்கலாம், இந்த சபாநாயகரனுடைய பதவி விலகலாக இருக்கிறது. அவர் தன்னுடைய அந்த கல்வி தகமையை நிரூபிப்பதற்கான கால அவகாசத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். தனக்கு சில விடயங்கள் இருக்கிறது. உண்மையிலே என்ன நடந்தது, என்ன நடக்கிறது? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த சபாநாயகருடைய அந்த கலாநிதி பட்டம் சம்பந்தமான பிரச்சனை கடந்த வாரத்திலே சமூக வலைத்தளத்திலும் அதே போல பிரதான ஊடகங்களிலும் பேசப்பட்ட ஒரு பொருளாக காணப்பட்டது. உண்மையிலே சபாநாயகருடைய அந்த பதவிக்கு கல்வித்தகமை, அதாவது இந்த கேட்கப்பட்ட கலாநிதி கல்வித்தகமை தேவையில்லை, சரியா? ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த ஏற்கனவே கூறப்பட்டது போல தனக்கு ஒரு பட்டம், அதாவது கலாநிதி பட்டத்தை அறிவித்த பின்பு
ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக பரவல்பட்ட குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்நிலையிலே உங்களுக்கு தெரியும், அவர் ஜப்பானில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த கலாநிதி பட்டத்தை அவர் பூர்த்தி செய்திருந்தார். எனவே இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவர் அந்த பல்கலைக்கழகத்திலே அதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க தவறியதன் காரணமாக, தவறியதன் அல்ல, பெற்றுக்கொள்வது காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கிடையிலே ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக கட்சிக்கும் வாக்களித்த மக்களும் ஒரு குழப்ப நிலை இருந்ததனால் அவர் நேற்றைய தினம் இந்த குழப்பத்திற்கும் அந்த கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்பதற்காக பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். மிக விரைவிலே அவர் அவருடைய அந்த கல்வி தகமைக்கான சான்றிதழை சமர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னொரு புறத்திலே கூற வேண்டும், மக்கள் விடுதலை முன்னணி என்பது எந்த தரத்தில் இருந்தாலும், கட்சியிலே எந்த உயர் பதவியில் இருந்தாலும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கட்சி. நீங்கள் ஏனைய கட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கொலை செய்தவர்களை கூட, தூக்கு தண்டனை கைதியை கூட, அமைச்சு பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர்கள். கட்சிக்குள்ளே எவ்வளவு ஊழல் செய்தாலும் அந்த தனிநபருடைய கட்சிக்கு தேவை என்பதற்காக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு சுய ஒழுக்கமுடைய ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலே இங்கு தவறு செய்தால் பாரபட்சமின்றி அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் கடந்த காலத்தில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். எனவே நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தோழர் அன்றகுமார் திசாநாயக்க மிக தெளிவாக கூறியிருந்தார், கட்சியிலும் இருக்கலாம் அல்லது அரசியல் எந்த அரசு உத்தியோகம் இருக்கலாம், தவறு செய்யும் பட்சத்திலே அவர்கள் பாரபட்சமின்றி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும், அதுக்கான விசாரணைகள் மேற்கொள்ள இருக்கார். அது வகையிலே சபாநாயகர் ரங்வல் அவர்கள் பதவியில் இருப்பது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது மக்கள் எதிர்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து அவர் பதவி விலகி இருக்கிறார். இதுதான் நாங்கள் கூறுவது ஒரு சிஸ்டம் சேஞ்ச், அரசியல் முறைமை மாற்றம் இதுதான். எனவே மக்கள் ஆணையப்பட்டு பாராளுமன்றம் நாங்கள் சென்றிருந்தால் அந்த மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் செவிசாய்த்து பதவி விலகுவது ஜனநாயகத்தினுடைய உயர்ந்தபட்ச ஒரு எண்ணக்கருவாக காணப்படுகின்றது. சரி, இந்த நேரத்தில் இப்பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியை பார்க்கின்ற பொழுது முன்னாள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ரஞ்சித் மத்மோபண்டார் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தகமை இல்லாதவர்கள் எல்லாம் அமைச்சு பதவிகளையும் பிரதி அமைச்சு பதவிகளை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், கல்வி தகமையே இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது அதாவது நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் மீது வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்கள் கல்வி தகமை இல்லை அல்லது சரியான தகமை இல்லை அவர்களுக்கு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மறுபுறத்தில் கடந்த கால அரசாங்கங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன நடந்திருக்கிறது என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எத்தனாம் ஆண்டு படித்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே தர்ஷினி அவர்களே, உங்களுக்கு தெரியும், எமது நாட்டை ஊழலுக்கு இட்டு சென்று வங்குரோத்து நிலைக்கு அடை செய்தவர்கள் எல்லாம் பல பட்டங்களை பெற்ற பட்டதாரிகள் இதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். எனவே நாட்டை கட்டி எழுப்பதற்கு, அரசியல் ஈடுபடுவதற்கு கல்வி தகமை மாத்திரம் ஒரு காரணமாக அமைந்துவிட முடியாது. கல்வி தகமை முக்கியம் இருந்தாலும் உணர்வு ரீதியான சில எண்ணப்பாடுகளும் இருக்கின்றன. எனவே மக்கள் விடுதலை முன்னணி கல்வி தகமை உடையவர்களை உள்வாங்கதோடு உணர்வுபூர்வமாக நாட்டை நேசிக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற சிறந்த போராளிகளையும் உள்வாங்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த அடிப்படையிலே இப்போ மத்தும பண்டார போன்றோர்கள் வங்குரோத்து அடைந்த அரசியல் என்று இன்றைக்கு விமர்சிப்பதற்காக எதிர்க்கட்சி விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அவருடைய கட்சி எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா ஊழலுக்கும் அவர்களுக்கு காரணத்தை கூட உங்களுக்கு தெரியும். மத்திய வங்கி ஈடுபட்ட மகேந்திரன் எலோசியஸ் அவர்களை, அந்த ஊழல் ஈடுபட்டவர்களும் அவர்கள்தான். எனவே நாட்டை வங்குரோந்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த எழுச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் சொல்லும் கதையாக தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும்.
சரி, இதே நேரம் நீங்கள் அந்த ஊழல் என்கின்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியதால் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். அதுவும் ஒரு விடயமாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஊழல்வாதிகளை கைது செய்வோம், ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுவரையில் ஊழல்வாதிகளை கைது செய்யவே இல்லையே என்கின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் நடக்கிறதா? தர்ஷிகன், இவர்தான் இப்போ ஊழல்வாதிகளை கைது செய்வது என்பது அவர்களை சிறையில் அடைப்பது எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பு அல்ல. அவர்களை விசாரணை செய்து நீதிமன்ற தீர்ப்போடு அவர்களை சிறையில் அடைப்பது அது வேற ஒரு கட்டமைப்பு. எனவே தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இலங்கை நடைபெற்ற முக்கியமான சில சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சில நாட்களிலே அதற்கான நீதி வழங்கப்படும். நாங்கள் அந்த விசாரணைக்கான அந்த நீதியான விசாரணைக்கான ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் ஒழிய நாங்கள் ஜனநாயகத்தை குழித்தோண்டு புதைக்கின்ற அரசியல் பழிவாங்கல் ரீதியான செயல்பாடுகள் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அது நீதித்துறை, காவல்துறை விசாரணை செய்து அவர்களுக்கான தண்டனை அவர்கள் வழங்குவார்கள். எனவே இவ்வளவு காலம் காணப்பட்டது அரசியல் தலையீடு காரணமாக குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட்டார்கள். எங்களுடைய ஆட்சியில் எந்த விதமான குற்றவாளிகளும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். அது பாரபட்சமின்றி அவர்களுக்கான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். எனவே இன்னும் ஓரிரு மாதங்களிலே சில சம்பவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த நேரம் பல விடயங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் மலையகம் சார்ந்து சில விடயங்களையும் தொட்டு சொல்லலாம். மலையகம் சார்ந்து சில விடயங்களை பார்க்கின்ற வேளையிலேயே இந்த வழங்கப்பட்ட இடங்களுக்கும் வழங்கப்பட்ட வீடுகளுக்கும் சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் சரிவர இல்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே நேரம் இந்திய அரசாங்கம் பற்றி நீங்கள் அண்மையில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆரம்பத்திலே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மக்கள் அழைத்து வரப்படுகின்ற பொழுது சரியான ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டு இங்கே அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். இது தொடர்பாக இந்திய அரசாங்கத்திடம் அல்லது எதிர்வரும் காலங்களில் பேசுகின்ற நடவடிக்கைகள் எதுவும் இருக்கிறதா, எதுவும் அது தொடர்பான விடயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான சில விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் தென்னிலங்கையிலிருந்து இலங்கைக்கு வருகிறது 201 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. நான் கூறிய கருத்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து அடிமைகளாக கூலிகளாக இலங்கை உட்பட பல்வேறுபட்ட நாடுகளுக்கு மக்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். எனவே வேறு நாடுகளுக்கு சென்ற மக்கள், உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆப்பிரிக்கா மற்றும் ஜாவா, மேற்கந்திய தீவுகள், மியன்மார், மலேசியா, உகண்டா, பிஜி போன்ற பல்வேறுபட்ட தீவுகளுக்கு மக்கள் கொண்டு சென்றப்பட்டார்கள். இன்று அவருடைய வாழ்க்கை தரம் இன்று உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சிறந்த, என்று உங்களுக்கு தெரியும், இன்னும் சில நாடுகள் மலேசியாவில் எடுத்துக்கொண்டால் இன்று இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் அங்கு ஒரு சிறந்த ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாகவும் தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் கங்காணியார் மூலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு பல்வேறுபட்ட பொய்யான வாக்குறுதிகளை, ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் பல லட்சம் பேர் மக்கள் செத்து மாண்டார்கள். பசி, அடுத்து அங்கே காணப்பட்ட ஒடுக்குமுறை, சாதி போன்ற ஒடுக்குமுறையினால் மக்கள் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக எங்காவது உயிர் பிழைப்போம் என்ற இருக்கின்ற பொழுதுதான் இலங்கைக்கு இந்த பெருந்தோட்ட பயிற்சிக்காக கங்காணிமார் மூலமாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அங்கிருந்து இங்கே மக்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் 1920ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த மக்கள் இவ்வாறாக கொண்டு வரப்பட்டார்கள். எனவே அதன் பின்பும் இலங்கை சுதந்திரம் அடைவீர்கள் சில காலகட்டத்திலே பல்வேறுபட்ட தேவைகளுக்காக அங்கிருந்து மக்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் கூறுவது என்னென்றால், அதாவது இந்தியாவிலிருந்து எமது மக்கள் இங்கு கொண்டு வரப்பட்ட போது இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி இன்னும் கூடுதலான கவனம் நிச்சயமாக இந்தியா செலுத்தியிருக்க வேண்டும். இன்று வீடுகளை கட்டி தருகின்றார்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லவே, இன்னும் பல்வேறுபட்ட உதவிகளை செய்கின்ற இது போதுமானது அல்ல. இது மக்களுக்கு போதுமானது. ஏனென்றால் நான் கூறுவது போல 200 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் எவ்வாறு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டோமோ அந்த அடிமைகளது ஒரு சில துறைகளிலே நாங்கள் மாற்றம் அடைந்து தவிர இன்றுமே எங்கள் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்று தோட்டப்புறங்களிலே உங்களுக்கு தெரியும், புயலினாலும் மழையினாலும் மரங்கள் முறிந்து விழுந்து அந்த வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு தெரிந்த மரத்தை கூட இவர்கள் வெட்டுவதற்கு அல்லது அகற்றுவதற்கான
அருகதையற்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய தேவைகளுக்காக ஒரு கழிப்பறை மலசலங்கூடத்தை கூட கட்டுவதற்காக அனுமதிக்கப்படுவதில்லை. வீட்டு தேவைக்காக ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்றை கட்டுவதற்கும் அனுமதிக்கப்படுகின்றதில்லை. இது இன்னும் அந்த என்ன சொல்கின்றது, அந்த காலனித்துவ ஆட்சியிலே தான் அந்த காலத்தில் அடிமைகளாக பார்க்கப்பட்ட அதே மனநிலை தான் இன்றும் அந்த மக்கள் பார்க்கப்படுகின்றனர். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இதற்காக உங்களுடைய அரசாங்கம் எவ்விதமான திட்டங்களை கையில் எடுத்திருக்கிறது? உண்மையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2022ஆம் ஆண்டு நாங்கள் ஹட்டன் பிரகடனம் மூலமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் எவ்வாறு தீர்வு காண போகின்றோம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு தீர்வுகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான காணி உரிமை மற்றும் வீடு, கல்வி, சுகாதாரம் போன்ற பல்வேறுபட்ட துறைகளிலே வளர்ச்சிகளை ஏற்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்று மலையகத்தை பொறுத்தவரையிலே மலையக மக்களுக்கான 70% மக்கள் இன்னும் லயன் அறைகளில் தான் வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே 200 வருடங்களுக்கு கட்டப்பட்ட அந்த லயன் அறையிலே இனியும் இந்த நவீன காலத்திலேயும் சுகாதார அற்ற முறையிலே வாழ்வது இனி நாங்கள் அனுமதிக்க முடியாது. எனவே தேசிய மக்கள் சக்தி கட்டங்கட்டமாக நாங்கள் சிறந்த முறையில், அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மாவட்டங்கள் அடிப்படையிலே அந்த புவியியல் ரீதியாக ஆராய்ந்து அந்தந்த பிரதேசங்களுக்கு எவ்வாறான வீடுகளை நாங்கள் அமைப்புகளை கட்டி கொடுக்க வேண்டியமோ அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து எழுந்தமானமே நாங்கள் முடிவுகள் எடுப்பவர்கள். அது தொடர்பான ஆராய்ந்து அந்த மக்களுடைய கருத்துக்களை அறிந்து நாங்கள் எவ்வாறு வீட்டு திட்டங்களை அமைப்போம் என்று நாங்கள் எதிர்வரும் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதற்கான முதற்கட்ட வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். வீட்டு திட்டங்கள் என்று வருகின்ற பொழுது எவ்விதத்தில் அவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற காணிகளை பொறுத்தவரையிலே அது தோட்டங்களுக்கு சொந்தமான காணிகளாக இருக்கிறது. எனவே தோட்ட முதலாளிகளுடன் அந்த காணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வழங்கப்பட போகிறதா, அல்லது அவர்களுக்கு தனியாகவே காணிகள் வழங்கப்பட்டு அதில் வீடுகள் அமைக்கப்பட போகிறதா, அல்லது தொடர்மாடி வீடுகளாக அமைக்கப்படும்? அதுவும் ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருந்தது. மலையகத்திலே தொடர்மாடி வீடுகள் அமைக்கப்பட போகிறது என்பதான விமர்சனங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் எந்த விதத்தில் அவர்களுக்கான காணிகள் அல்லது வீடுகள் வழங்கப்பட போகிறது? இல்லை, மலையகத்தில் தொடர்மாடி வீடுகள் அமைப்பு தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியோ அல்லது எங்களுடைய அமைச்சின் எந்த விதமான கருத்தாடல்களையோ நாங்கள் இதுவரைக்கும் முன்வைக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், மலையக பகுதியிலே இன்று அந்த மக்கள் வாழ்கின்ற சில பிரதேசங்கள் பொருத்தமற்ற பிரதேசமாக இருக்கின்றன. ஒன்று மண் சரிவு அபாயத்தை எதிர்கொள்ள நோக்கிய பிரதேசங்களாக இருக்கின்றது. இன்னும் சில பிரதேசங்கள் அந்த மக்கள் வாழ்கின்ற பிரதேசமானது, அதாவது போக்குவரத்து வசதிகளற்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சில பிரதேசங்கள் இருக்கின்றது. எனவே அங்கு மீண்டும் அந்த மக்களை குடியமர்த்துவது என்பது சாத்தியப்படாத ஒரு காரியமாகவும், மீண்டும் அந்த மக்களை வீடுகளை கட்டி கொடுத்து மீண்டும் ஒரு தனி தீவிலே அடைப்பது போல ஒரு சம்பவமாக தான் இருக்கும். எனவே நாங்கள் யோசிக்கணும் என்னவென்றால், மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய போக்குவரத்து வசதிகள் உடைய அந்த உதாரணத்துக்கு சில தோட்டங்களிலே வீடுகளை அமைத்து கொடுத்த போடுறது ரோட்டு இல்லை, குடிக்கிறது நீர் இல்லை, ஆனால் வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த விதத்தில் நியாயம்? அதோட அந்த மக்கள் சொல்லுவாங்க, இதை விட நல்லா நாங்கள் இதில் ரைத்தில் இருந்து போகிறோம் சொல்கிறாங்க. அப்போ எனவே நாங்கள் என்னென்னா, இப்போ தோட்டப்புறங்களிலே அதாவது பயிர் செய்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் பல்வேறு ஏக்கர் கணக்கான நிலங்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் ஆய்வு செய்து அந்த உரிய இடத்திலே அந்த மக்களை குடியமர்த்துக்கான ஏற்பாடுகள் செய்து, இன்னும் சில இடங்களே இந்த மக்கள் பயிர் செய்கையில் விலங்கு வேளாண்மையிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து நாங்கள் அகற்ற முடியாது, ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம். எனவே அங்கும் சில பிரச்சனை ஏற்படலாம். எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் வேறொரு வீட்டை கட்டி கொடுத்து விட்டு இந்த இடத்திலிருந்து செல்லுங்கள் என்ற பொழுது எப்படி செல்வார்கள்? வீட்டுக்காக அந்த பயிர் செய்கையும் அதே போல விலங்குகளை விட்டுட்டு செல்ல மாட்டார்கள். எனவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் இவ்வாறு தீர்வு காண்பது என்பது, நாங்கள் ஒரு திட்டத்தோடு அந்த திட்டத்தை நாங்கள் மக்களுடன் கலந்துரையாடி அதன் பின்புதான் நாங்கள் திட்டங்களை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். அதே நேரம் நீங்கள் சொன்னது போல தான் இப்பொழுதும் வழங்கப்பட்ட வீடுகளுக்கு பல இடங்களுக்கு இது அடிப்படை வசதி பிரச்சனைகள் இருப்பதாக நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அது இப்பொழுதும் நடக்கிறதா அல்லது அதுக்கு இல்லை? இன்னும் எனக்கு நேற்றைய தினம் ஒரு நினைக்கிறேன், நுவரெலியா ஐபோரஸ்ட் என்ற இடத்திலிருந்து ஒரு தொலைபேசியினூடாக நண்பர் ஒருவர் கைத்திருந்தால், அங்கு
கட்டப்பட்டது 25 வீடுகளில் 5 வீடுகள் மாத்திரம்தான் கட்டப்பட்டிருக்கின்றது. 20 வீடுகள் அப்படியே கைவிடப்பட்ட நிலையிலே அந்த வீட்டு திட்டத்துக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் சில பகுதிகளிலே சுவர் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் கூரைகள் அங்கு போடப்படவில்லை. இன்னும் வீதிகள் மட்டும் போட்டிருக்கின்றார்கள். இன்னும் சுவர்கள் ஏற்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள். எனவே நான் நினைக்கிறேன் உடனடியாக இது சம்பந்தமாக அறிக்கை ஒன்றை நாங்கள் சமர்ப்பித்து ஏன் இந்த இந்தியா நிதியுதவி வழங்கப்பட்ட இந்த வீடுகள் ஏன் நிறுத்தப்பட்டன, இதனுடைய யாருக்கு இதனுடைய கட்டுமானத்துக்கான கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டது, இதை அனைத்தையும் நாங்கள் ஆராய்ந்து இது என்ன ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை ஆராய்வதற்கான விசேட குழு ஒன்று நாங்கள் அமைச்சு மூலமாக நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம். அதே நேரம் நீங்கள் சொன்னது போல தான் இந்த கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இல்லை கடந்த பல அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் இப்பொழுது பாதியில் நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது உங்களுடைய அமைச்சு அல்லது வேறு அமைச்சுக்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய அமைச்சரவை என்ன முடிவெடுத்திருக்கிறது? அதுதான் இப்போ நாங்கள் முதலாவது ஆய்வு செய்ய வேண்டும். எந்த காரணத்தின் அடிப்படையிலே அந்த வீட்டு திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது, என்ன குறைபாடுகள், அது அறிக்கை வந்தவுடன் தான் நாங்கள் அந்த இடத்திலிருந்து அதுக்கான தீர்வுகளை வழங்க முடியும். கடந்த காலத்தில் செய்யப்பட்ட சில செயற்றிட்டங்கள், அது நல்ல செயற்றிட்டங்கள் பணப்பற்றாக்குறை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தால், அது இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை தொடர்ந்து செய்வதற்கான உத்தேசங்கள் இருக்கு. நிச்சயமாக. ஏனென்றால் அபிவிருத்தி திட்டம் என்பது நல்ல திட்டங்கள் என்றால் அதை நாங்கள் அரசாங்கங்கள் எங்கள் நாட்டினுடைய பின்னடைவு காரணம் அதுதான். அதாவது அரசியல் கட்சிகள் வருகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சிக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்வைப்பார் ஒழிய நாட்டினுடைய நிலையான அபிவிருத்திக்கான திட்டங்களை இவர்கள் முன்வைப்பதில்லை. இப்போ நாங்கள் வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டால் இப்போ இந்தியாவோ அமெரிக்காவோ வேறு நாடுகளை பார்த்தா அரசாங்கங்கள் மாறும், ஆனால் அபிவிருத்தி திட்டங்கள் மாறாது. எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. பல பில்லியன் கணக்கான தொகை வழங்கி அரசாங்க திட்டம் ஏற்பட்டால் கூட இது அந்த அரசாங்கத்தில் ஏற்படப்பட்டது, இதை நாங்கள் செய்யக்கூட கைவிடுவார்கள். இந்த நாட்டினுடைய அந்த அதிகூடிய அந்த பணம் வீண்விரை செய்யப்படும். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. மக்களுக்கு பயனை தரக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த துறைகளை எந்த அரசாங்கம் செய்தாலும் அதை நாங்கள் அதனுடைய காரணங்களை கண்டறிந்து அதை நாங்கள் நிச்சயமாக முன்னோக்கி கொண்டு செல்வோம். இதே நேரம் அந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற வேளையிலேயே இந்த தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள பிரச்சனை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. இதற்காக என்ன நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த போகிறீர்கள்? சம்பள உயர்வை வழங்கப் போகிறதா அல்லது அவர்களுக்கான வேறு வழிமுறைகள் வேறு திட்டங்களை முன்வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, உண்மையிலே உங்களுக்கு தெரியும் தோட்ட தொழிலினுடைய சம்பளம் என்பது இன்னும் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத ஒரு மக்கள் கூட்டமாக இன்றும் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சம்பள உயர்வுக்காக வரலாற்று தொற்று இன்று வரை பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்தும் கூட அந்த மக்களுக்கான நியாயம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் யோசிக்கின்றோம், இந்த மக்களுக்கு முதலாவது இந்த மக்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் இப்போ இந்த தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனைகளை ஒரு சிக்கலான நிலைக்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். அதாவது இது தொடர்பாக பெருந்தோட்ட கம்பெனியுடன் நாங்கள் பேச்சு நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாது தொழில் திணைக்களமுடைய தொழில் அமைச்சினுடைய நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதே போல் எங்கள் அமைச்சினூடாக இந்த மூவரையும் கொண்டு வந்து நாங்கள் மிக விரைவிலே அவர்களுக்கான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ள இருக்கணும். அதனூடாக நாங்கள் ஒரு திட்டத்தை வகுக்க இருக்கிறோம். எனவே அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக. எனவே அதற்கான நடவடிக்கை நாங்கள் இருக்கோம். எதிர்வரும் காலத்திலே இந்த நாள் சம்பள முறை இல்லாமல் மாத சம்பள முறைக்கு செல்வது என்பது ஒரு சிறப்பாக காணப்படும் நினைக்கின்றோம். எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்வோம். எனவே பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்கள் இருக்கின்ற அவருடைய கருத்துக்களை கண்டறிந்து இந்த புதிய முறைமைக்கு நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். அதாவது உலகத்தில் அரச ஊழியர்கள் அல்லது தனியார் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை செலவினுடைய அடிப்படையில் அவர்களுக்கான வருடாந்த சம்பளம் உயர்த்தப்படும். ஆனால் தோட்ட தொழிலாளருக்கு மாத்திரம்தான் இந்த கூட்டு ஒப்பந்தம் என்ற சொல்லிக்கொண்ட அடிமை சாசனத்தின் மூலமாக அந்த மக்களுடைய குரல் நசுக்கப்பட்டு அவர்கள் அந்த அடிமை சாசனத்திலே நிர்ணயிக்கின்ற அந்த தொகைக்கேற்பவே அந்த சம்பளம் வழங்கப்படுகின்றது. எனவே இந்த முறைகள் மாற்றப்பட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற போல அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் வழங்குவது தான் இன்றைய காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. அதனால்தான் உண்மையிலே பெருந்தோட்டத்தை நாங்கள்
ஒரு வளர்ச்சி அடைந்த பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் அதை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் முதலாக தொழிலாளருடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். இன்று தோட்டத்துறைக்கு ஏன் மக்கள் வேலைக்கு செல்வது என்று ஆராய்கின்ற முதலாவது சம்பளம் குறைவு. இன்று நல்ல ஒரு சம்பளத்தை அவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் இன்றைக்கு பெருந்தோட்டத்தை சிறந்த முறையை நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம். இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த எல்லா நாடுகள்லையுமே அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு சிறந்த சம்பளத்தை மட்டுமே சிறந்த சலுகைகளை வழங்குகின்றார்கள். இன்று சாதாரணமாக இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி 1350 ரூபா சம்பளங்கிறது எதுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி ஒரு 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 ரெண்டு கணவன் மனைவியே ஒரு 2 பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இன்றைக்கி செலவை யோசிச்சு பாருங்கள். இது 1350 என்பது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு சம்பளமாக இருக்கிறது. எனவே மக்கள் மீண்டும் மீண்டும் அந்த பெருந்தோட்டத்துறைக்கு செல்வது குறைவாக கிடையாது. அவர் வேறு தனியார் நிறுவனங்களுக்கோ அல்லது தனியார் வேலைகளுக்கு அல்லது சுயதொழிலில் ஈடுபடுவார்கள். இதன் காரணமாக தான் அந்த பெருந்தோட்டத்துறை வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறது. எனவே சிறந்த சம்பளத்தை அவர்களுக்கு வழங்குகின்ற பொழுது நினைக்க எதிர்காலத்தில் இந்த பெருந்தோட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம். அதன் மூலமாக நாடும் அபிவிருத்தி அடைந்து செல்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. சரி, அதே நேரம் மிக முக்கியமான இன்னொரு விடயம் நீங்கள் சொன்னது போல தான் இந்த சம்பளம் அவர்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது என்பதை தாண்டி இலங்கையினுடைய தேயிலை என்பது உலகளாவிய ரீதியிலே மிகவும் ஒரு வரவேற்பு மிக்க தேயிலையாக ஒரு காலத்தில் இருந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த தேயிலினுடைய தரம், தேயிலினுடைய உற்பத்தியினுடைய விகிதம் என்பது சரியான முறையிலே வீழ்ச்சி அடைந்து தான் காணப்படுகிறது. இலங்கையிலிருந்து தேயிலை ஏற்றுமதியின் மூலம் கிடைக்கப்படுகின்ற வருமானமும் சரியான அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதை நிமிர்த்துவதற்காக உங்களுடைய திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? நான் நினைக்கிறேன் 11ஆம் தேதி நான் தலவாக்கரையில் நடக்கின்ற தேயிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு போயிட்டு கலந்துரையாடப்படுகின்ற பொழுது இன்னும் உலகத்திலே சிலோன் டீ, அதாவது இந்த நாமத்துக்கு இன்னுமே வரவேற்பு இருக்கின்றன. இன்று உலகத்திலே பல நாடுகள் தேயிலை ஏற்றுமதி செய்தாலும் கூட, சந்தைக்கு விநியோகித்தாலும் கூட, இலங்கை அதாவது சிலோன் டீ என்ற அந்த நாமத்துக்கு இன்னும் உலகத்திலே வரவேற்பு கிடைப்பதாக சொல்லுகின்றார். அது உண்மையான விடயம். எனவே நாங்கள் இந்த பயிற்சியை, அதாவது இந்த இந்த பெருந்தோட்ட பயிற்சியை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று சிறுதோட்ட தேயிலை பயிற்சியை இன்று அவர்கள் நவீன விதமான நுட்ப முறைகளை இன்று பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் பெருந்தோட்டத்தை பொறுத்தவரையிலே இன்றும் அந்த பாரம்பரிய முறையிலான அந்த நுட்ப முறைகளை பயன்படுத்துவதனால் இன்னும் அந்த வளர்ச்சி வீதம் குன்றியதாக காணப்படுகிறது. நாங்கள் யோசித்திருக்கிறோம், எதிர்வரும் காலத்திலே எவ்வாறு இந்த தேயிலை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு என்னென்ன விடயங்களை செல்லலாம் என்பது நாங்கள் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப முறைகளை இலங்கையை பயன்படுத்தும் மூலமாக எவ்வாறு இது உற்பத்தி அதிகரித்து நாட்டுக்கு அதிக அளவு வருமானத்தை பெற்றுக்கொள்வது என்று நாங்கள் எதிர்வரும் காலங்களே நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். சரி, தொழில்நுட்பங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி, அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட அவர்களுடைய அந்த எங்களுடைய மக்களுக்காக செய்யப்படுகின்ற சேவைகள் தொடர்பான அறிக்கையில் கூட சொல்லப்பட்டிருந்தது இந்த விவசாயத்துக்கான முன்னுரிமை என்பது. இந்த விவசாயத்துக்கான முன்னுரிமை என்று பார்க்கின்ற வேளையில் உங்களுடைய அமைச்சுக்கும் வரும் பெருந்தோட்டம் என்கின்ற வருகின்ற பொழுது எவ்விதமான முன்னேற்பாடுகளை அவர்களுக்காக செய்ய போகின்றீர்கள் இனி எதிர்வரும் காலங்களில்? இப்பொழுது கூட நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே இந்த அனர்த்தங்களினால் அதிகளவாக தோட்டங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது விவசாய நிலங்களாக இருக்கலாம், பெருந்தோட்டங்களாக இருக்கலாம். அதே நேரம் இன்னும் ஒரு முறை பார்க்கின்ற வேளையிலே விலங்குகள் மூலமாக அதிகளவாக பாதிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இந்த குரங்குகளின் மூலம் இப்பொழுது தட்டுப்பாடாக இருக்கின்ற இந்த தேங்காய்களை அதிகளவாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் எவ்விதமான திட்டங்கள் அல்லது எவ்விதமான முன்னேற்பாடுகள்? உண்மையிலும் உங்களுக்கு தெரியும், இலங்கை என்பது ஒரு விவசாய நாடு. உண்மையிலே விவசாயத்தின் மூலமாக தான் எங்களதுடைய வருமானமும் நாட்டினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் வேறு துறைகளை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதை பார்த்தாலும் கூட தற்பொழுது விவசாயம் என்பது உயிர் நாடி. எனவே இந்த விவசாயத்தை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்லும் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த 40,000 ரூபாயும் தற்பொழுது 1 லட்சம் ரூபாவாக அந்த இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது மானிய அடிப்படையில் அவர்களுக்கான உரங்களை வழங்க வேண்டும். அது மட்டும் விவசாயிகளுக்கான குறைந்த வட்டி வீதத்திலான கடன்கள், அதாவது அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய பொருள் விவசாயிகளுக்காக ஊக்குவித்தல். இன்னைக்கு விவசாயம் இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ முடியாது. இன்றைக்கு நாங்கள் சொல்வார்கள், விவசாயி
சேத்துல காலை வச்சா தான் நாங்கள் சோத்துல கை வைக்க முடியும். எனவே அந்த விவசாயி என்பது நாட்டினுடைய முக்கிய துறை. எனவே அந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை மூலமாக அந்த மக்களுக்கு சலுகைகளை வழங்கி விவசாயத்தை முன்னேற்றுவது அதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே எல்லா துறைகளுக்கும் நான் கூறியது போல வெளிநாட்டு உதவிகள் மூலமாக அந்த மக்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை ஒத்தாசைகளை வழங்குவதும் அரசாங்கத்தினுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது. அதற்கான தற்பொழுது பல்வேறுபட்ட வேலை முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்து வருகிறோம். அதே நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த பெருந்தோட்ட துறைகளை பொறுத்தவரையிலேயே தற்போது பல பகுதிகளில் நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளை பார்க்கின்ற பொழுது இந்த பெருந்தோட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே அதிகளவாக பெருந்தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற தென்னை தோட்டங்கள் இருக்கின்றது. அதே போல கஜு மரங்களும் தோட்டங்களாக இருக்கின்றது. இந்த இடத்திலே வெளிநாட்டு முதலீடுகளை உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் அல்லது ஏனைய பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு பகுதியை பார்க்கின்ற பொழுது அதிகளவாக தென்னந்தோட்டங்களுக்கு உரிமையாளர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களாக இருக்கிறார்கள். எனவே புலம்பெயர் முதலீடுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே இந்த பெருந்தோட்டம் இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யப்படும்? நிச்சயமாக நாங்கள் அண்மையிலே பனை அபிவிருத்தி சபையை நாங்கள் கொழும்புக்கு எமது அமைச்சுக்கு அவர்களை கொண்டு வந்து இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடப்போடு உண்மைக்கும் இந்த பனை மூலமாக பல்வேறுபட்ட உற்பத்திகளை செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே அவர்களுக்கு சொல்லியிருந்தாங்க வைன். இன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வைனையும் கூட இந்த பனை மூலமாக உற்பத்தி செய்வது உண்மைக்குமே நல்ல செயல் திட்டம். எனவே இவ்வாறான இந்த உற்பத்திகளை ஈடுபதற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் யாராவது இருக்கும் என்றால் அவர்களுக்கு நாங்கள் உண்மைகளை வாய்ப்புகளை வழங்குவோம். அதாவது உள்நாட்டில் இருக்கின்றவர்கள் உள்நாட்டில் வந்து அவர் உள்நாட்டு உற்பத்தி மூலமாக நாங்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக எங்கள் டாலர் வந்து நாங்கள் அதுதான் எங்கள் தேவை எங்கள் நாட்டுக்கு அபிவிருத்தி டாலர். என்ன இவ்வாறான திட்டம் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஊக்குவித்து செய்து இதை நாங்கள் உண்மைக்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாது அவ்வாறு முதலீடு செய்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான வசதிகளை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். கடந்த காலத்தில் என்ன நடந்தது? வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு முதலீடு செய்தவர்களுக்கு கப்பம் பெற்றார்கள். யோசிச்சு பாருங்க தர்ஷிகன். அதாவது வெளிநாட்டிலிருந்து எங்களோட நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யறப்ப அவன்கிட்ட நாங்கள் கப்பம் கேட்டோம்னா அவனுக்கு என்ன, நீயாச்சும் நாடாச்சும் ஓடிடுவான். சரி, நாங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் வரவழைத்து அன்போடு வரவழைத்து அவர்கள் உபசரித்து எமது நாட்டுக்கு பாதகம் ஏற்படாத விதத்தில் ஒப்பந்தங்களை செய்து எங்கள் நாட்டினுடைய அபிவிருத்தியை செய்வது தான் ஒரு சிறந்த முறை. எனவே இவ்வாறான திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். சரி, அதே நேரம் இந்த நாங்கள் பனை அபிவிருத்தி சபை தொடர்பாக நீங்கள் சொன்னபடியாக நான் ஒரு விடயத்தை கேட்டுவிட்டு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கடந்த சமர்கல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள். அவர் வருகை தந்தவுடன் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சாடி இருந்தார். குறிப்பாக இந்த பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவரினுடைய நியமனத்தை விமர்சித்திருந்தார். அவரும் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையிலேயே இப்படியான விமர்சனங்களை நாங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொழிற்சங்கங்களினுடைய தலைவர்கள் அல்லது திணைக்களங்களினுடைய தலைவர்களின் நியமனத்தின் போது பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விமர்சனத்துக்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? உண்மையிலே நான் ஏற்கனவே கூறியது போல, அதாவது எங்களுடைய கட்சி எந்த ஊழல்வாதிகளும் எந்த தவறு செய்திகளையும் காப்பாற்றுவது எங்களுடைய எண்ணம் கிடையாது. நாங்கள் கூறியது போல் பாரபட்சம் தண்டனை வழங்குவார்கள். அதாவது எங்களுடைய அந்த பனை அதிகார சபையினுடைய தலைவர் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கான தலைவர்கள் நியமிக்கப்பட்ட தொடர்பாக நியாயபூர்வமான குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வ குற்றச்சாட்டு ஏற்படுது. நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை எடுக்க நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பின்னிக்க போவதில்லை. நிச்சயமாக நாங்கள் ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்ததற்கு முதல் காரணமே ஊழலை ஒழிப்பது தான். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் எங்களுக்கு வாக்களித்து வாக்குகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த ஊழலை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லவும் அதை அனுமதிக்காக என்னால் இருக்க முடியாது. எனவே மக்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளித்து நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, இதே நேரம் நான் அந்த மலையகம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற வழியில் ஒரு விடயம் விடுபட்டிருக்கிறது. இந்த ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை என்கின்றதான ஒரு விடயம் கடந்த காலங்களில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சர்கள் அனைவருமே கூறிய ஒரு விடயம். என்னால் இத்தனை தொண்டர் ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது, நான் நியமித்திருக்கிறேன் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக என்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அங்கே ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறதா அல்லது இப்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இருக்கிறதா? என்ன நடக்கிறது இந்த கல்வித்துறையில்?
மலையக கல்வியை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு முழுமை பெறாத நிலைமை காணப்படுகிறது. ஆசிரியர் பற்றாக்குறை என்பது இன்றும் காணப்படுகிறது. சில ஆசிரியர் பாட ரீதியான விசேடமாக கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போட பாடங்களுக்கு இன்னும் பாரிய தட்டுப்பாடு, வெற்றிடங்கள் இன்னும் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இதை தீர்ப்பதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட எண்ணங்களை பல்வேறுபட்ட தீர்வுகளை நாங்கள் முன்வைத்து, முதலாவது பட்டதாரிகளுக்கான நியமனங்கள், அதாவது மலையகத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கான நியமனங்களை நாங்கள் வழங்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், அவர்கள் உயர்தரத்த ரீதியாக அவர்களை நியமனங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சியை பூர்த்தி செய்த பின்பு அவர்கள் பாடசாலைக்கு அனுப்பது. மூன்றாவது இருக்கின்றது, இன்று தெரியும் வடகிழக்கிலே இன்றைக்கு ஏன் ஆசிரியர் தொழிலுக்கு திறமையானவர்கள் விஞ்ஞானம், கணித பிரிவுக்கு வருகின்ற குறைவாக காணப்படுகின்றன. அவர்கள் வேறு துறைகளுக்கு சென்றப்போ அதிகூடிய சம்பளத்தை பெறுகிறார்கள். ஆசிரியர் தொழிலுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு சம்பளம் குறைவாக காணப்படும் என்பதால் இன்று அந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்காக அஞ்சுகிறார்கள். எனவே நாங்கள் என்ன செய்யும், அவர்களுக்கான சிறந்த ஒரு சம்பள திட்டத்தையும், அதே போல் இப்போ வடக்கு கிழக்கில் இருந்து மலையத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய அந்த ஆசிரியருக்கான சலுகைகளை நாங்கள் வழங்க வேண்டும். எனவே இங்கே எடுக்கிற சம்பளத்தில் அவங்க பஸ் போக்குவரத்துக்கும் போர்டினுக்கும் அவங்களுக்கு காசு சரியாக போயிடும். அப்போ அவங்க சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தில் ஜீரோவுக்கு நிலைமை ஏற்படும். எனவே கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. பல ஆசிரியர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விடயம் தங்களுக்கான வசதிகள் அங்கே இல்லாத காரணத்தினால் தான் நாங்கள் என்ன செய்ய, அவர்களுக்கான இருப்பிட வசதி, குவார்ட்டர்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான போக்குவரத்து வசதி உட்பட ஒரு கொடுப்பனவை வழங்கினால் மாத்திரம்தான் வடக்கு கிழக்கில் இருந்த ஆசிரியர் நாங்கள் மலையக பகுதிகளுக்கு கொண்டு வந்து இந்த விஞ்ஞானம் கணித பாடத்துக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எதிர்வரும் காலங்களில் அதற்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டு எவ்வாறு செய்வதென்று நாங்கள் நோக்கி இருக்கிறோம். அது மட்டுமல்லாது, உங்களுக்கு தெரியும், இந்த மலையகத்திலே இருக்கக்கூடிய விசேடமாக இந்த மலையக பாடசாலைகள், அந்த பாடசாலைகளுடைய பற்றாக்குறை காணப்படுவது, பாடசாலைகள வளங்களும் இன்று மாற்றான் மனப்பெயரும் வழங்கப்படுகின்றது. எனவே நாங்கள் அதையும் கண்டறிந்து அந்த பாடசாலைகளுக்கான வளங்களை, போதிய அளவான வளங்களை பெற்றுக் கொடுப்பதே எமது கடமையாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட 201 வருடங்கள் இந்த மலையக மக்கள், அதிலும் இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான மாறி பல்வேறுபட்ட அரசாங்கங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட, அங்கே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர்கள் அங்கே இருந்தாலும் கூட, தொடர்ச்சியாகவே இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனையாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, தீர்ந்த பாடாக இல்லை. இந்த அரசாங்கத்தில் மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் குறைந்தது ஒரு 80% அளவு, அதாவது ஏனைய மாவட்டங்களில் மக்கள் இருக்கின்றதை போல், ஏனைய மாவட்ட மக்கள் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற வசதிகளைப் போல் மலையக மக்களும் பெறுவார்களா என்பது மலையக மக்களினுடைய கேள்வி மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மக்களினுடைய கேள்விகளாகவும் இருக்கிறது. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? நாங்கள் கூறியது போல ஹெட்டன் பிரகடனத்தின் மூலமாக முதல் முறையாக நாங்கள் கூறியிருந்தோம், மலையக மக்களுடைய கௌரவம், அதாவது இன்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் மக்களுக்கான அந்த கௌரவத்தை வழங்குகின்றார்கள். மலையக மக்களுக்குடைய அந்த சமூக அந்தஸ்து அவருடைய பொருளாதாரம் காரணமாக கடந்த காலங்களிலே வழங்கப்படவில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி சமூகத்திலே அவர்களுடைய சிறந்த பிரஜையாக இருக்க வேண்டும் என்றால், அவர் சமூகத்திலே சிறந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த மக்களுடைய பொருளாதாரம், கலாச்சாரம், கல்வி, சுகாதாரம், இந்த துறைகள் ஊடாகத்தான் அந்த மக்கள் மேலெழுந்து வருகின்ற பொழுது சமூகத்திலே அந்த மக்களுக்கான சமத்துவமும் அந்த மக்களுக்கான கௌரவமும் காப்பாற்றப்படும். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்திலே அந்த மக்களுடைய அந்த சமூக அந்தஸ்தை அல்லது கௌரவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா துறைகளையும் அபிவிருத்தி செய்வது தேசிய மக்கள் சக்தியினுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருப்பது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இதே நேரம் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற வேளையில், இம்முறை பார்க்கின்ற வேளையிலேயே அனைத்து இன மக்களும், அனைத்து மத மக்களும், அனைத்து பிரதேச மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை வழங்கியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அல்லது இன ரீதியான அல்லது மத ரீதியான குழுக்களுக்கு இடையிலான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கான ஒரு சிறப்பான ஒரு தீர்வு திட்டத்தை எத்தனை காலத்திற்குள் முன்னெடுப்பது, தீர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட போகிறது அல்லது புதிய அரசியலமைப்பு வரப்போகிறது என்பது பேச
பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இதற்காக உங்களுடைய இந்த 5 வருடத்தில் முதலாக மக்களாக இந்த மிகப்பெரிய ஆதரவு மூலமாக அமையப்பெற்ற இந்த 5 வருட அரசாங்கத்தில் அதற்கான தீர்வுகள் அதற்கான விடயங்கள் முன்வைக்கப்படுமா? உண்மைக்குமே தர்ஷிகன் அவர்களே, இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே அரசியலுக்காக மக்கள் மயப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி அவர்கள் முதலாவது பாராளுமன்ற கொள்கை விளக்க உரையிலே கூறியிருந்தால், இனியும் இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அது ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. அதாவது உண்மையிலே இந்த நாட்டுடைய சிறுபான்மை மக்களுக்கு சில பிரச்சனைகள் காணப்படுகின்றது, உண்மைக்கும் காணப்படுகின்றது. அந்த பிரச்சனைகளை நாங்கள் கட்டாயமாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சிலர் பிரச்சனைகளை வைத்து கொண்டு அந்த மக்களை காரணம் காட்டிக்கொண்டு தங்களுடைய சுய அரசியலுக்காக ஈடுபடுறது நிலைமை காணப்படுது. அது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. சிங்கள இனவாதம் அப்படிதான், தமிழ் இனவாதம் இருக்கிறது, முஸ்லீம் இனவாதம் இருக்கிறது. எனவே இனவாதத்தை பேசிக்கொண்டவர்கள் தங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக இருக்கிறார்கள். உண்மை தேசிய மக்கள் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உணர்கின்றோம். அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று எண்ணுகிறோம். எனவே எங்களுடைய செயல்பாடு ஊடாகத்தான் நான் உங்களிடத்திலே இந்த தொலைக்காட்சி முன்புக்காக பல்வேறுபட்ட காரணங்களை நான் கூறலாம். ஆனால் உண்மையிலே மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக எண்ணப்பாடு இருக்க வேண்டும். தேசிய மக்கள் செய்து அவ்வாறு தான் நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள மக்களுடைய ஒற்றுமையின் மூலமாக இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். ஒரு காலம் அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தோழர் அவர்கள் கூறியது போல, தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்பாமல் நாட்டினுடைய அபிவிருத்தி ஒரு அங்குலம் கூட முன்னோக்கி சொல்ல முடியாது கோரிக்கை. அதுதான் உண்மை. எனவே தேசிய இனங்களுக்கு ஒற்றுமை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த மக்களுடைய குறைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுதுதான் நாட்டிலே தேசிய ஒற்றுமை உருவாகும். எனவே அதற்கான நடவடிக்கை தற்பொழுது நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். சரி, இதே நேரம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 தேர்தல்கள் 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் சந்தித்திருந்தோம். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலும் அதுவும் ஒரு தேர்தல் ஆண்டாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த தேர்தல்கள் நடைபெறுவது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், அதே நேரம் மாகாண சபை தேர்தல்கள் கிடப்பிலே இருக்கிறது. இந்த 2 தேர்தல்களும் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அல்லது நடைபெற்றால் எப்பொழுது போல நடைபெற இருக்கிறது? மிகவும் தெரியும். நாங்கள் முதலாவது இப்போ 2024 2 தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதாவது ஜனாதிபதி தேர்தல், அடுத்து பாராளுமன்ற தேர்தல், மிகப்பெரிய 2 முக்கியமான தேர்தல். அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் இருப்பதற்கு, ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்கான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பமாகத்தான் இந்த தேர்தலை பார்க்க முடிகின்றது. எனவே அந்த மக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தினை வழங்குவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. கடந்த கால அரசாங்கங்கள் நடக்க வேண்டிய தேர்தலை நடக்காமல் தள்ளி போட்டவர்கள், அதாவது ஜனநாயகவாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தவர்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு அல்ல. உங்களுக்கு தெரியும், அதிகளவான செலவுகள் ஏற்பட்ட போதும் அந்த மக்களுக்கு தங்களுடைய ஜனநாயகத்தை பயன்படுத்துக்கான வாய்ப்பினை, சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும். அதன் அடிப்படையிலே எதிர்வரும் மார்ச் மாதம் அளவிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றது. நிச்சயமான அதுக்கான எந்த தடை இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே எதிர்வரும் மார்ச் மாத காலப்பகுதியிலே தேர்தல் நடைபெறும். அதன் பின்பு உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட காலமாக மாகாண சபை முறைமை இன்னும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் அடுத்தடுத்து தேர்தலை வைக்கின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் மிக விரைவிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்பு மிக விரைவிலே நாங்கள் மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்தி இந்த நாட்டிலே மக்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த மாகாண சபை வருகின்ற பொழுது அது மக்கள் விடுதலை முன்னணியினர் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. மாகாண சபை முறைமையை தீவிரமாக எதிர்த்தவர்கள் அவர்கள் தான் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அவர்கள் காலத்தில் மாகாண சபைகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்படுமா அல்ல தேர்தல் நடைபெறுமா என்கின்ற ஒரு கேள்வியையும் இப்பொழுது கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னாள் அரசியல்வாதிகள் என்று சொல்லலாம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கலாம். இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, மாகாண சபை தேர்தல் என்பது, இந்த மாகாண சபை முறை என்பது தற்பொழுது அரசியல் யாப்பில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு சட்டம். எனவே அரசியல் யாப்பில் இருக்கின்றதை நாங்கள் எதிர்க்க முடியாது. எனவே நாங்கள் இந்த 13ஆம் சட்ட திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட இந்த பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை நாங்கள் இந்த சட்டத்துக்குள்ளே நடத்த வேண்டும். அதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். எனவே மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கலாம் அல்லது தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், நாங்கள் இந்த அரசியல் யாப்பீடு நாங்கள் மதிக்கின்றவர்கள்.
இந்த சட்டத்திலே நாங்கள் மதிக்கின்றபடி இந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விடயங்களை நிச்சயமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த ஒரு காலமும் பின்னிக்க போவதில்லை என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, நிச்சயமா நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். பல விடயங்கள் இன்னும் பேசுவதற்கு இருந்தாலும் கூட நிகழ்ச்சி குறுகிய நேரத்துக்குள் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம், நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இனி வரப்போகின்ற காலங்களிலும் தொடர்ச்சியாக இப்பொழுதுதான் ஒரு மாதமாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக இன்னும் பல காலங்களில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பேசுவோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகிறதுக்கு எங்களுடைய நன்றிகள். நானும் இந்த நேரத்தில் விசேடமாக நன்றியை கூறிக்கொள்கின்றேன் ஆதவன் தொலைக்காட்சிக்கு. விசேடமாக எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தினை தந்தமைக்காக உங்களுடைய நிறுவனத்தினருக்கும் அதே போல ஊடகவியலாளர் தர்ஷிகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு 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 இளைய அணியினர் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் அவர்களுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மாதங்கள் தான் ஆகின்றது. இனி வரப்போகின்ற காலங்களில் தான் இப்படியான மாற்றங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் என்கின்ற ஒரு விடயம் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் எதிர்பார்ப்பது போலான மாற்றங்கள் இந்த நாட்டில் நிகழுமா என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது, பார்க்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அதிலே நாங்கள் பார்க்கலாம், ஒரு விமர்சனம் வருகின்ற பொழுது உடனடியாகவே பதவி விலகி இருந்தார் சபாநாயகர். ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏனையவர்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு உடனடியாகவே அவர்கள் பதில்களை வழங்குவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வரும் ஆரம்பமாகத்தான் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பார்க்கலாம். மக்களினுடைய மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னோக்கி செல்கிறதா என்பதை நாங்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். தவறுகின்ற பட்சத்தில் அதை சுட்டிக்காட்டவும் தயங்க போவதில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கன். வணக்கம்.